காதல் உள்ள போடி. ஆமா அம்மா அடிக்காதம்மா அடிக்காதம்மா. பத்மா எதுக்கு பிள்ளைய போட்டு இப்படி அடிச்சு இருக்க? அடிச்சே கொண்டுடாதே, இந்த சைடு வா முதல்ல. என்ன முதல்ல நீங்க கையை எடுங்க. இவ பண்ண காரியத்துக்கு இவளை சும்மா விடக்கூடாது. ஆமா நீ வெளியே போ இந்த ரூமை விட்டு. அப்புறம் இருக்கு உனக்கு. போ இப்படி வா பத்மா, நீ கொஞ்ச நேரம் பொறுமையா இரு. எதுக்கு இப்ப நீ அவளை அடிச்சுட்டு இருக்க? என்ன காரணம்னு முதல்ல சொல்லி போட்டு அவளை போட்டு நாய் அடிக்க மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்க. பிள்ளைய அடிச்சே கொண்டுருவா பழிய நீ. இல்ல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க மனசுல நீ? உங்களுக்கு தெரியாது அவ பண்ண காரியம். ஆமா இப்படி என்ன பண்ணிட்டா இப்போ? உங்க பொண்ணே காதல் பண்ணிக்கிட்டு இருக்கா. காதல். ஏய் ஒழுங்கா உண்மை தெரியாம இங்க வந்து உளறிட்டு கிடக்காத. ஆமா என் பொண்ணை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இப்படி எல்லாம் என் பொண்ணு பண்ண மாட்டான். ஆமா நீங்க தான் இப்படி நம்பிக்கிட்டு இருக்கீங்க. அங்க இன்னொருத்தன் கூட கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கான். அவன் பாத்துக்கிட்டு நின்றுகிட்டு இருக்கான். இவன் மேல எந்த தப்பு இல்ல அப்படின்னா சரி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். வராளான்னு கேளுங்க முதல்ல. ஆமா என்ன பிரியா இதெல்லாம்? அவன் மேல தப்பு இருக்கிறதுனாலதான் அமைதியா இருக்கான். பாருடி பாரு, உன்னால இந்த மனுஷன் எப்படி தலை குனிஞ்சு உட்காந்துக்கிட்டு இருக்காருன்னு. நல்லா இருக்கிற மனுஷனை நீங்க கொல்லாம விட மாட்டீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு. அவன் மட்டும் என்ன ஒழுக்கம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ? அவளும் கூட்டு கலவாணி தான் நினைக்கேன். இல்லம்மா அவளுக்கு எதுவும் தெரியாது. அதானே கூட்டு கலவாணியா இருந்தா எப்படி காட்டி கொடுப்பீங்க ரெண்டு பேரும்? இங்க பாருங்க முதல்ல இங்க இருந்து கிளம்பி போயிட்டு என் அண்ணன் பொண்ணு ரகுவை பாருங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்பி போயிட்டு என் அண்ணன் பையன் ரகுவை இவளுக்கு கல்யாணம் முடிக்கணும். ஆமா கொஞ்ச நேரம் நீ பொறுமையா இரு. தைய தக்கன்னு குதிக்காம. என்னாச்சு பிரியா? என்ன சொல்லு. அப்பா முத்துமாரின்றவங்க என்னுடைய காலேஜ் சீனியர். இப்போ காலேஜ் முடிச்சுட்டு ஃபாரின்ல ஒர்க் பண்ணுறாங்க. எனக்கு அவங்கள பிடிச்சிருக்கு. அவங்க நல்லவங்க தான். பார்த்தீங்களா உங்ககிட்ட எவ்வளோ கொழுப்பா பேசிட்டு இருக்கா திமிர். என்ன தைரியம் இருந்தால் இப்படி எல்லாம் பேசுவாய்வ? கொஞ்ச நேரம் பொறுமையா இரு. அவதான் சொல்லிட்டு இருக்கால. இப்போ அவ சொல்றதுக்குலாம் கேட்கறதுக்குலாம் யாருமே இங்கே தயாரா இல்லை. சரி இங்க இருந்து கிளம்புவோம். பிள்ளைங்களை போட்டு திட்டாத. ஊருக்கு போயிட்டு முடிவு எடுத்துக்கலாம் எதுவா இருந்தாலும். ஏட்டி அண்ணன் எங்கடி? இல்லை 3 பேரும் இங்கே ஜோடி போட்டு நின்றுட்டு இருக்கீங்களே. அண்ணன் எங்கே போனா? சோனி அண்ணன் எங்கே போனா? சத்யா பூமாரி சொல்லுங்க. அண்ணன் எங்கே போனான்னு கூட தெரியாமையா நின்றுட்டு இருக்கீங்க 3 பேரும். எம்மா எங்களுக்கு என்ன தெரியும் அவன் எங்கே போனான்னு சொல்லி? ஆமாம் இவளுக்கு மற்றதெல்லாம் வாய் பேசுறதுக்கு தெரியும். எக்கோ அந்த சின்ன பொண்ணு உங்க அண்ணி இருக்காங்கல்ல, அங்கே நேரம் பார்த்த முத்துக்கோங்க லாஸ்டா முத்துமாரியே. அவங்க அண்ணியா அங்கே எங்கே போனாமே? இப்போ சொல்கிறது கேளு முதல்ல ஃபுல்லாத்தையும். அந்த பிள்ளைய இவன் லவ் பண்ணுவான் போல. அது சின்ன பொண்ணுக்கும் பிடிக்கல, அவங்க அண்ணிக்காரிக்கும் பிடிக்கல. 2 பேரும் நல்ல கண்ணை பின்ன திட்டி விட்டுட்டாளுங்க. ஆமாம் அதனால் பிள்ளை எங்கேயாச்சும் போயிட்டா என்னன்னு தெரியல. அப்பத்துலேருந்து ஆளையே காங்கல பிள்ளைய. கூறுகிட்டவள இப்போ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. இல்லை என்ன நினச்சிக்கிட்டு இருக்காளுங்க இவளுங்க? என் பிள்ளை என்ன இவளுங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காளுங்க? வா போவோம். என்னாச்சுமா? எட்டி எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் பெரியவங்க பேசும்போது நீங்கள் நின்று கதை கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு போங்க. போகிறோம் எட்டி சோனி. இல்லை யார் மேலே இருக்கிற கோவத்தை நம்ம மேலே காட்டுறா பார்த்துக்கோ. ஆமாம் உங்களை பேச முடியாதுல நேருக்கு நேரம். அதான் நம்மளை திட்டிகிட்டு இருக்கா. எக்கோ அது வராளுங்க பாருங்க கேளுங்க. எட்டி என் பிள்ளையை போட்டு ஏசுறதுக்கு நீ யாரு? நானும் என் பிள்ளைய ஒரு வார்த்தை சொன்னதில்லை இது வரைக்கும். என் பிள்ளையை போட்டு அண்ணியும் நீ அவளோ சி உன்னால என்ன சொல்றதுன்னே தெரியல. போட்டு என் பிள்ளைய மாறி மாறி ஏசிருக்கீங்க. உன் அண்ணி முதல்ல உன்னை மதிக்கிறாளா? என் அண்ணி என்னை மதிக்கிறாங்க மதிக்கல அது வேற விஷயம். என் அண்ணன் பொண்ணுக்கிட்ட அவன் இனிமேல் பேசக்கூடாது. உங்கள் பையன்கிட்ட தெளிவாக சொல்லி வச்சிருங்க. அவளை தான் சொல்லுவேன். என்ன புஷ்பக்கோ இவ்வளோ நேரம் அங்கே தானே நின்றுக்கிட்டு இருந்தீங்க. என்கிட்ட ஓதுறதெல்லாம் ஓதிட்டு இங்கே வந்து அவங்கக்கிட்ட ஓதிக்கிட்டு இருக்கீங்களோ? என் பாரு சின்ன பொண்ணே, என்னதான் இருந்தாலும் அவன் என் அக்கா பையனாக்கும். ஆமாம் என் அக்கா பையனை போட்டு எல்லாரும் மாறி மாறி திட்டிக்கிட்டு இருப்பீங்க. போலீஸ் ஸ்டேஷன் போவேன்னுவீங்க. நான் அதை கேட்டுக்கிட்டு இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கியோ? சொன்னதே நீ தானக்கா. நீ வந்து இங்கே திரும்பியும் அவங்கக்கிட்ட ஒரு இது பேச்சு பேசிக்கிட்டு இருக்கா. ஆமாம் சின்ன பொண்ணு நான் தான் சொன்னேன். அப்போ நீ அதே மாதிரி அந்த பிள்ளையும் ஏசி இருக்கணுமா வேண்டாமா? என் மோவனை மட்டும் நீ ஏசி இருக்க? இல்லை நாங்கள் கேட்கறக்கு ஆள் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியோ? அவ்வளோதான் சொல்லிட்டேன் சின்ன பொண்ணே. யாங்கோ நீங்களும் இப்படி பண்றீங்க? சண்டைக்கு மேலே சண்டையை வந்து இடத்துல இன்னைக்கு நைட்டே கிளம்புவோம். வாங்க போவோம். சண்டை வேண்டாம். தம்பி சண்டை வேண்டாம் தான். சரி நீ சொல்கிறது சரி ஒத்துக்கிறேன். இப்போ என் பையன் எங்கே போனானே தெரியலையே. அவன் எங்கனையோ போயிருப்பான். அவனு கேட்டு நீ எங்ககிட்ட வந்து சண்டை முடிச்சுக்கிட்டு இருந்தா அதுக்கு நாங்களா பொறுப்பு? எங்க வாங்க நம்ம போவோம். யாங்கோ வந்த இடத்துல சண்டை விட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஏசுனது திட்டினது என்னுடைய மொவனை. என் மொவன் தான் இப்போ காணோம். ஏக்கோ அவன் அந்த சைடு தாங்க நின்றுக்கிட்டு இருக்கான். போங்க போய் பாருங்க என்ன ஏதுன்னு கேளுங்க பிள்ளைய. ஆமாம் பிள்ளைக்கு மனசு கொணோகாமல் பேசுங்க. பிள்ளை மனசில் என்ன இருக்கோ அதை நிறைவேற்றி வைங்க. வேற என்ன பண்ணுறது? பிள்ளை ஆசைப்பட்டுருச்சுல்ல. அக்கா போவோம். வாங்கக்கா போவோம். ஐயா முத்துமாரி ஐயா யாயா சோகமா இருக்கா? ஏம்மா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் நல்லதா இருக்கேன். என்னாச்சு சொல்லு. என்ன பிரச்சனை சொல்லுமா? சித்தி சொல்லிச்சியா நடந்த பிரச்சனை எல்லாத்தையுமே. அந்த பிள்ளையே தான் உனக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த பிள்ளை வீட்டில் போயிட்டு பேசுவோம். என்ன சொல்கிறா? இல்லைம்மா வேண்டாம். அந்த பிள்ளையே என்கிட்ட ஒழுங்கா பேச மாட்டேங்குது. இங்கே பாரியா நம்ம தகுதிக்கு மீறி ஆசைப்படக்கூடாது. அப்படி ஆசைப்பட்டுட்டோம்னா அதுக்கேற்ற
மாதிரி நம்ம தான் வளைஞ்சு குழஞ்சி போக வேண்டியது இருக்கும். ஆமாம். இல்லைம்மா வேண்டாம், விட்டுருங்க, இதோட ஊருக்கு போவோம். இல்லையா, நான் சின்ன பொண்ணுக்கிட்ட பேசுகிறேன். பேசிட்டு என்ன முடிவுன்னு சொல்கிறியா? நீ எதுவும் வருத்தப்படாத. இல்லைம்மா வேண்டான்னு சொல்கிறேன், விட்டுரு. பாத்தியா, இவன் எவ்வளவோ கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையை நினச்சி என்ன பண்ணுறது? பாக்கோ, சின்ன பொண்ணுக்கிட்டே போய் பேசுவோம். வேற என்ன பண்ணுறது? சின்ன பொண்ணை கூட்டிக்கிட்டு போயிட்டு அவங்க அண்ணங்கிட்ட கேட்போம். என்ன சொல்கிறீங்க? சரி வா. எம்மா எம்மா என்னையா சொல்லு. எம்மா இன்னைக்கு நைட்டே போகிறோம், எல்லாத்தையும் பேக் பண்ணிடு. அதே மாதிரி அத்தைக்கிட்ட சொல்லிடு, அது தங்கச்சிக்கிட்டே சொல்லிடு, சரியா? என்னையாச்சு? வந்து 2 நாள் தானே ஆகுது. ஏம்மா இன்னைக்கு கிளம்புறோன்னா கிளம்புறோம், அவ்வளோதான். நீ எதுக்குள்ள என்கிட்ட கோவப்பட்டு இருக்கா? ஆ, ஏம்மா நீ வேற படுத்தாதம்மா, அமைதியே இரு. சின்ன பண்ணி சொல்றது கேளு, வா ஊருக்கு கிளம்புவோம். பின்ன பார்த்தீங்களாங்க, என்ன தைரியம் இருந்தா உன் பையன் இப்படி பண்ணுறான்னு சொல்கிறேன். அவள் என்னன்னு வரா என்கிட்ட. சரி கண்டிச்சு வைக்கிறேன்ட்டு ஒரு வார்த்தை வருது அவள் வாயில இருந்து. நானும் சரி போனா போதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். இவகிட்டலாம் அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அந்த பிள்ளை எப்படி நல்லா இருக்கும் சொல்லுங்க. என்னல பிரச்சனை சொல்லுங்க. ஏம்மா நீ வேற அமைதியே இருமா. சொல்ல போறீங்களா இல்லையா 2 பேரும்? அது வேற ஒன்றும் இல்லை. அந்த லட்சுமி கம்மாவும் முத்து மாதிரி இருக்கான்ல, அவனும் இவன் அண்ணன் பொண்ணும் காதலிக்காங்களாம். அதுக்கு எதுக்கு இவ தைய தக்கன்னு குதிச்சுக்கிட்டு இருக்கா? என்ன இவன் அண்ணன் பொண்ணு இல்லை, அதனால தான். பின்ன என்னத்த நீங்களே சொல்லுங்க. அவகிட்ட போயிட்டு மனுஷன் வாழ முடியுமா? பையன் என்னமோ நல்லவன் தான், இல்லைன்னு சொல்லல. நல்லா படிச்சிருக்கான், வேலைக்கு போயிருக்கான். ஆனாலும் அவகிட்ட போயிட்டு யாராச்சும் குப்பை கொட்ட முடியுமா? இங்கே பாரு மருமவளை, சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காத சரியா? நானும் தான் உன்னை வந்த புதுசில் எவ்வளவோ கொடுமைப்படுத்தியிருக்கேன். நீ என்கிட்ட குப்பை கொட்டலையா? அதைய விடு. நாத்துவே எடுத்துக்கோ. அவன் மாமியார் அவன் புருஷனுக்கு 2வது கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ கூட தான் புருஷன் தான் வேணும்ன்ட்டு அவன் நிற்கலையா? நம்ம மாமியார் கூட வாழ போகிறதில்ல. தான் புருஷன் சரியாக இருந்தால் போதும். அது எப்படி அத்தை? அவன் மாமனார் தினமும் குடிச்சிட்டு வருவான். அவன் கூட யாராச்சும் இருப்பாங்களா மாமனாருன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. சின்ன பொண்ணே, அது அவங்க வாழ்க்கை அவங்க பார்த்துக்கிட்டோம். சின்ன பொண்ணே, நீ எதுக்கு தலையிடுற? முதல்ல அந்த பிள்ளைங்க காதலிக்குதுன்னா அதோட வாழ்க்கை அதுங்க பார்த்துக்கோ. அதை பிரிச்ச பாவம் உனக்கு எதுக்கு? ஆமா சின்ன பொண்ணு, நானும் அதை தான் சொல்றேன். அந்த பையன் ஒன்றும் அவ்வளோ கெட்ட பையன்லாம் இல்லை, நல்லவன் தான். அந்த பிள்ளைக்கு அவனை தான் பிடிச்சிருக்குன்னா அப்போ அவனையே கல்யாணம் பண்ணி வைங்க. உங்களுடைய ஈகோக்காண்டி எதுக்கு அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்க? ஆனால் அந்த பையனை பார்க்க தான் செய்கிறேன். எங்கேயும் நின்று அழுதுகிட்டு தான் இருக்கான். என்னங்க சொல்றீங்க? ஆமாம், நானும் பார்க்க தான் செய்கிறேன். இப்போ கூட வரும்போது அங்கே நின்று அழுதுகிட்டு தான் இருந்தான். சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நானும் அமைதியாக வந்துட்டேன். பையன் நல்லவன் தான், ஆனால் அவங்க அம்மா. பாரு சின்ன பொண்ணே, மாமியார் பற்றியெல்லாம் யோசிக்காத. இந்த வீட்டில் இப்படி இருக்குன்னா வேற ஒரு மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுக்கீங்க. சரி அங்கே போனால் அவங்க மாமியார் சரியில்லைன்னு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி தர முடியுமா? அப்படியெல்லாம் இல்லை. புருஷன் சரியாக இருந்தால் போதும். எனக்கு என்னமோ இந்த விஷயத்தில் எங்கள் அம்மா சொல்கிறது தான் சரின்னு படுத்து சின்ன பொண்ணே. இதுக்கு மேலே நீயே யோசிச்சுக்கோ, உன் அண்ணன் கிட்ட பேசணுமா பேச வேணான்றத. சின்ன பொண்ணே, உள்ளவாங்க, உள்ளதான் இருக்கும் எல்லாரும். அவங்க வராங்க, பொறுமையா பேசு. சின்ன பொண்ணே சொல்லுங்க. சின்ன பொண்ணே அவங்க பொறுமையா தானே பேசுறாங்க. சின்ன பொண்ணே, என்ன மன்னிச்சிருமா? ஏக்கோ என்னக்கோ நீ போயிட்டு என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? இல்லை சின்ன பொண்ணே, எவ்வளோ யோசிச்சு பார்த்தேன். உன்கிட்ட சண்டை போடுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. என் பையனோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். எப்படியாச்சும் உன் அண்ணன்கிட்ட பேசி என் பையனுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிரு சின்ன பொண்ணே. அக்கோ என்ன சொல்றீங்க? ஆமாம் சின்ன பொண்ணே, அவன் இவ்வளோ நேரம் உட்காந்து அங்கே நின்று அழுதுகிட்டே இருக்கான். என் பையன் கஷ்டப்படுறதை என்னால் பார்க்க முடியல. ஆமா சின்ன பொண்ணு, எனக்கும் அதுதான் நல்லதுன்னு படுது. சின்ன பொண்ணே, நான் தான் உன்கிட்ட சொன்னேன், இல்லைன்னு சொல்லலை. எத்தனையோ இடத்துல நானே பார்த்துருக்கேன், அதனால தான் சொன்னேன். அதே மாதிரி 4 பேர் பார்த்துருப்பாங்கல்ல சின்ன பொண்ணே. என்னதான் இருந்தாலும் உன் அண்ணன் பொண்ணு வேற ஒரு பையன் கூட சுற்றிட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணால் எப்படி? இவன் கூடயே கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். நீ தான் உன் அண்ணன்கிட்ட பேசணும். இவ்வளோ நிறைய மாமியாரும் இவரும் சொல்லிட்டு தான் இருந்தாங்க. அப்பயும் எனக்கு புரிஞ்சிட்டு இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்க பொண்ணு வாழ்க்கைக்கா அவங்க தான் முடிவெடுக்கணும். அதுவும் இல்லாமல் என் அன்னிக்காரி சுத்தமாக நான் சொல்கிறதே கேட்க மாட்டா. ஊருக்கு வேணால் போயிட்டு என்ன ஏதுன்னு பேசி முடிவெடுப்போம். இவ்வளோ சொன்னதே ரொம்ப சந்தோஷம் சின்ன பொண்ணே. ஏக்கோ நீங்களும் என்னை மன்னிச்சிருங்க. பரவாயில்ல சின்ன பொண்ணே, இருக்கட்டும். என் பையன் கஷ்டப்படுறதை தான் என்னால் பார்த்துக்கவே முடியல. ஏக்கோ எல்லாம் கொஞ்ச நாளைக்கு பாருங்க, கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்க போறான்னு சொல்லிட்டு. அவன் சந்தோஷமா இருந்தால் அதுவே போதும். சின்ன பொண்ணே போ, போயிட்டு உன் அண்ணிக்கிட்ட பேசி புரிய வை. வேற வழியே இல்லை. ஏத்தே இங்கே வேண்டாம், ஊருக்கு கிளம்பி போவோம். ஊருக்கு போயிட்டு எல்லாரும் பொறுமையாக உட்காந்து பேசுவோம். என்ன சொல்றீங்க? சரி, அதுவும் கரெக்டு தான். சரி அப்போ வாங்க, எல்லாரும் பேக் பண்ணிட்டு இப்பவுமே கிளம்புவோம். வண்டியை வர வைக்கிறேன்.